ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Aduppu சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிறு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். சீஸ் பால்க்காக நான் 100 கிராம் பச்சை பயிறு முளைக்கட்டி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கார்ன் சிப்ஸை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சீஸ் இது மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பச்சை பயிரை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு இது மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிறு கூட அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டிட்டு நடுவில் ஒரு குழி வச்சு ஒரு சின்ன பவுல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் அதில் எடுத்து நடுவில் வச்சுட்டு இப்போ நம்ம மூடிடலாம். சீஸ் நல்லா வெளியில் தெரியாதபடி மூடிட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். இது மாதிரி உருண்டையாக உருட்டினதுக்கப்புறம் நான் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த உருண்டையை டிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிப் பண்ணதுக்கப்புறம் கார்ன் சிப்ஸ் பவுடரில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளுடைய எல்லா போல்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்பூனை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கும் பச்சை பயிரும் வேக வச்சு தான் இது சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நம்மளுடைய சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சீஸ் பாலையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சீஸ் பால் சீஸ் நல்லா உள்ளார உருகி இருக்குது. பார்க்கவே நல்லா ஹெம்மியாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. டேஸ்டியா இருக்கு, எம்மியா இருக்கு. வீட்ல செஞ்சு பாருங்க.